Hi guys, welcome to Healthy Natural Needs channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு புதுமையான ஹெல்தி டிப்ஸ் பார்க்க போறோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலரா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சுடு தண்ணி குடிப்பதனால என்ன பயன்கள் சொல்லி தான் பார்க்க போறோம். நம்ம உயிர் வாழ்வதற்கு ரொம்ப முக்கியமானது தண்ணி. நம்ம உடல்ல 60% தண்ணி தான். அதுவும் போதுமான அளவு நம்ம தண்ணி குடிக்கலைன்னா நிறைய ப்ராப்ளம் வரும்னு சொல்லி நிறைய கேட்டிருப்போம். டாக்டர்ஸ் கூட நிறைய தண்ணி குடிக்க சொல்லுவாங்க. அதுலேயும் சூடான தண்ணி குடிச்சா ரொம்ப நல்லது. அதை பற்றி தெரியாதவங்க இப்போ இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தினமும் நம்ம சூடான தண்ணி குடிச்சிட்டு வந்தால் மெட்டபாலிசம் அதிகரித்து நம்ம உடலில் இருக்க ஃபேட் குறையும். அதனால் வெயிட்டாக இருக்கவங்க வெயிட் லாஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கோல்டு இருக்கிறவங்க சுட தண்ணி குடிச்சிட்டு வந்தால் சளி, இரும்பல், தொண்டை வலி, தொண்டை புண் இதெல்லாம் சரியாக போயிடும். நல்லா பெனிஃபிட்டாகவும் இருக்கும். சூடான தண்ணி நம்மளுக்கு சளி நல்லா இளைக்கிறோம். நம்ம ப்ரீத்திங் ப்ராப்ளமும் இருக்காது. நம்ம ப்ரீத்திங் ட்ராக்ல இருக்க பாக்டீரியா, வைரஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் கேர்ள்ஸ் மென்சஸ் டைமில் நம்ம சுடு தண்ணியை குடிச்சிட்டு வந்தால் வயிற்று வலி, வயிற்று பிடிப்பு, திசை பிடிப்பு இதெல்லாம் கண்ட்ரோலாக இருக்கும். நம்ம சுடு தண்ணியை குடித்தோம்னா ஃபேஸில் நல்ல புது செல் உருவாகும். ஸ்கின் நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும். டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சூடான தண்ணி குடிப்பது ரொம்ப நல்லது. நம்ம குளிர்ந்த தண்ணி குடித்தோம்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு சீக்கிரமாக செரிக்காது. அதனால் சூடான தண்ணியை எடுத்துக்கலாம். சூடான தண்ணி உடம்பு ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுருக்கும். அதனால் நம்மளுக்கு எந்த டிசீஸும் டக்குன்னு வராது. அதுபோல் உடல் சுத்தமாக வச்சுருக்கணும்னா சூடான தண்ணி குடிப்பதா ரொம்ப நல்லது. நம்ம சுட தண்ணி குடித்தோம்னா உடல் டெம்பரேச்சர் அதிகரித்து வேர்வையாகவும் வெளியில் வரும். உடலில் இருக்கும் டாக்ஸின் மூலமாகவும் வெளியே வரும். ஸோ நீங்களும் டெய்லியும் சுடு தண்ணி குடித்து உடம்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.